வீடு கட்ட ஆத்து மணல் யூஸ் பண்ணலாமா இல்லை எம்சாண்ட் யூஸ் பண்ணலாமான்னு தெளிவாக சொல்கிறேன். வீடியோவை சேவ் பண்ணிட்டு பாருங்க. முதல்ல இந்த ரெண்டுமே நமக்கு எப்படி கிடைக்குதுன்னு பார்த்துருவோம். எம்சாண்ட் அதாவது மேனுஃபேக்சர்டு சாண்டு, பாறையை க்ரஷ் பண்ணி 4 mm ஈவனான சைஸில் நமக்கு கிடைக்குது. அதுவே ரிவர் சாண்ட் அதாவது ஆத்து மணல் நமக்கு நேச்சுரலாகவே கிடைச்சிடுது. கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இதை எப்படி யூஸ் பண்ணலாம்னா எம்சாண்டை ஃபுட்டிங் காங்கிரீட்டு, காலம் காங்கிரீட்டு, ரூஃப் காங்கிரீட்டு, செங்கல் கட்டுவல போகிறது, இந்த மேஜரான எல்லா வேலைக்குமே நம்ம எம்சாண்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே ஆத்து மணலை காங்கிரீட்டிங் போடுறது, கட்டுவல போடுறது இதுக்கு எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஆத்து மணல் நேச்சுரலா கிடைக்கிறதுனால அதுல நிறைய மண் மிக்சிங்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. களிமண் இந்த பீச்ல கிடைக்கிற மாதிரி நைஸா வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம கட்டுற வீட்டுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கறது நம்ம யூஸ் பண்ற மண்ணோட பாண்டிங் கெப்பாசிட்டி தான். எம்சாண்ட் யூஸ் பண்றதுனால நல்ல பாண்டிங்காகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். காங்கிரீட்டிங்ல எம்சாண்ட் தான் பெஸ்ட். ரெண்டுத்துக்கும் ரேட்டை கம்பேர் பண்ணும்போதும் எம்சாண்ட் பட்ஜெட்குள்ள வந்துடும். ஆத்து மணல் ரேட் அதிகமாக தான் இருக்கும். அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஆத்து மணல் யூஸ் பண்ணக்கூடாதான்னு கேட்காதீங்க. யூஸ் பண்ணலாம், நம்ம பிளாஸ்டிங் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா பிளாஸ்டிக் பண்றதுக்குமே எம்சாண்டோட தம்பி பி சாண்ட் இருக்கான்ல, ஆத்து மணலோட எம்சாண்டையும் பி சாண்டையும் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணாலுமே ரேட் குறைவா தான் இருக்கு. ரேட் கம்மியா இருக்குன்னு எம்சாண்டையும் பி சாண்டையும் யூஸ் பண்ணா பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கும். இப்போ 90% ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு எம்சாண்ட் பி சாண்டை தான் யூஸ் பண்றாங்க. உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எதை வாங்க போறீங்கன்னு நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ஃபர்மேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.